வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோல நாம பார்க்க போறது நம்ம சேனல்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம் சப்ஜெக்ட்ல ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் டாபிக்ல கேட்ட குவிஸ்க்கான சொல்யூஷன் பார்க்க போறோம். இந்த குவிஸ்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தோம், அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். First question: in an amplitude modulator system, if the total power is 600 watt and the power in carrier is 400 watt, then the modulation index is. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டோட்டல் பவர் கொடுத்துருங்க. டோட்டல் பவர் இன் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது பிடி டோட்டல் பவர் பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் இன் கேரியர் அது பார்த்தீங்கன்னா பிசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400 வாட்ஸ் சொல்லியிருக்காங்க. மாடுலேஷன் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. மாடுலேஷன் இண்டெக்ஸை மியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். மாடுலேஷன் இண்டெக்ஸ் இன் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷனை மியூ ஆர் எம்ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த டோட்டல் பவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் பொறுத்த வரைக்கும் பிசி இன்டூ 1 பிளஸ் எம்ஏ ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம கொஸ்டினில் கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் பவர் கொடுத்துருக்காங்க 600 வாட்ஸ், கேரியர் பவர் பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் இன்டூ 1 பிளஸ் எம்ஏ ஸ்கொயர் டிவைட் பை 2 வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் எம்ஏ ஸ்கொயர் டிவைட் பை 2 பார்த்தீங்கன்னா 600 டிவைட் பை 400 வரும். டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 3/2 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஏ ஸ்கொயர் டிவைட் பை 2 ஈக்குவல் டு 3/2 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 வரும். அதனால பார்த்தீங்கன்னா எம்ஏ ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ எம்ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும். சரிங்களா? ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும். பெர்சன்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது 100% மாடுலேஷன். மாடுலேஷன் இண்டெக்ஸ் எம்ஏவோட வேல்யூ 1, பர்சன்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது 100%. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் வேல்யூ கேட்டுக்கிறதுனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் டி ஆன 1. அடுத்த கொஸ்டின்: ஃபார் அன் ஏஎம் வேவ் த மேக்ஸிமம் வோல்டேஜ் வாஸ் ஃபவுண்ட் டு பி 10 வோல்ட் அண்ட் த மினிமம் வோல்டேஜ் வாஸ் ஃபவுண்ட் டு பி 5 வோல்ட். த மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் த வேவ் வுட் பி. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் வேல்யூ 10 வோல்ட் சொல்லியிருக்காங்க, மினிமம் வோல்டேஜ் வேல்யூ 5 வோல்ட்னு இருக்காங்க. மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மாடுலேஷன் இண்டெக்ஸ் எம்ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல வி மேக்ஸ் மைனஸ் வி மினிமம் டிவைட் பை வி மேக்ஸிமம் பிளஸ் வி மினிமம் வரும். சரிங்களா? இந்த ஃபார்முலா நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரிவைஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸ் மைனஸ் வி மின் டிவைட் பை வி மேக்ஸ் பிளஸ் வி மினிமம். வி மேக்ஸோட வேல்யூ 10 சொல்லியிருக்காங்க, மினிமம் வோல்டேஜ் வந்து 5 சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மைனஸ் 5 டிவைட் பை 10 பிளஸ் 5 வரும். ஸோ 5 டிவைட் பை 15 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. 1/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 0.33 வரும். ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.33. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின்: இன் a low level AM system the amplifier which follows the modulated stage must be. So low level AM system பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு amplifier which follows the modulated stage must be the linear device இருக்கணும். ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவான லீனியர் டிவைஸ். அடுத்த கொஸ்டின்: the modulation index of an AM wave is changed from 0 to 1. The transmitted power is. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும். மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏஎம் 0ல இருந்து 1 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிட்டட் பவர் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிட்டட் பவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா பிடி ஈக்குவல் டு டிரான்ஸ்மிட்டட் பவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஏஎம் பொறுத்த வரைக்கும் பிசி இன்டூ 1 பிளஸ் எம்ஏ ஸ்கொயர் டிவைட் பை 2 வரும். இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எம்ஏவோட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிடி ஈக்குவல் டு பிசி இன்டூ 1 பிளஸ் 0 ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பிடியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பிசி தான் வரும். ஸோ டிரான்ஸ்மிட்டட் பவர் ஈக்குவல் டு கேரியர் பவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஏவோட வேல்யூ 1ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் ஈக்குவல் டு பிசி இன்டூ 1 பிளஸ் 1 ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 பிசின்னு வரும். ஸோ இதில் ரெண்டுத்துக்குள்ள வேரியேஷன் பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் 0வாக இருக்கும்போது பிடி மாடுலேஷன் இண்டெக்ஸ் 0வாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் டிரான்ஸ்மிட்டட் பவர் வந்து பிசி. மாடுலேஷன் இண்டெக்ஸ் 1ஆக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் டிரான்ஸ்மிட் பவர் பார்த்தீங்கன்னா 1.5 பிசி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ். அதனால் அந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன இன்க்ரீஸ்டு பை 50%. அடுத்த கொஸ்டின்: a balanced modulator is used in the generation of which of the following. ஸோ பேலன்ஸ்டு மாடுலேட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவான டிஎஸ்பி
இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவான டிஎஸ்பிஎஸ்சி சிக்னல், அதாவது டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ்ட் மாடுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். பேலன்ஸ்டு மாடுலேட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரியர் வந்து சப்ரஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ்டு மாடுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், an amplitude modulator signal is a plus 0.5 a into cos omega mt into cos omega ct, where omega m and omega c are respectively modulating and carrier frequencies. The power efficiency is. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டர் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்மளுக்கு பவர் எஃபிஷியன்சி கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிக்னல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி இன்டூ 1 பிளஸ் MA into cos omega MT into cos omega CT இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல MAக்கு பதிலாக சம்டைம்ஸ் மியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரெண்டுமே வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MA இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ 0.5 இருக்கு. ஸோ மியூ ஆர் MA மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0.5. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? பவர் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஸோ பவர் எஃபிஷியன்சி சொல்லும்போது அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈட்டா ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் டிவைட் பை 2 பிளஸ் மியூ ஸ்கொயர், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா MA ஸ்கொயர் டிவைட் பை 2 பிளஸ் MA ஸ்கொயர். சரிங்களா? ஸோ MA மியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ 0.5 சொல்லியிருக்காங்க. ஸோ 0.5 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 பிளஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த வகையில் 0.5 வந்து நம்ம 1/2ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1/2 ஸ்கொயர் டிவைட் பை 2 பிளஸ் 1/2 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ 1/2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பிளஸ் 1/4 வரும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 டிவைட், அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2 பிளஸ் 1/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9/4 வரும். இதில் 4 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/9 வரும். ஸோ பர்சன்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை மல்டிப்ளை பை 100 போடணும். ஸோ பர்சன்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணும்போது மல்டிப்ளை பை 100 போடணும். ஸோ 1/9 இன்டூ 100 போடணும் கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 11.11% வரும். ஸோ எஃபிஷியன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டர் சிக்னலை பொறுத்த வரைக்கும் 11.11%. இதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவான 11.11%. அடுத்த கொஸ்டின், ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் பிராட்காஸ்டிங் பிகாஸ். ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம பிராட்காஸ்டிங் யூஸ் பண்ணுறது கேட்டுருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன இட் யூஸ் அவாய்ட்ஸ் த ரிசீவர் காம்ப்ளெக்சிட்டி. ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவர் வந்து சிம்பிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ ரிசீவர் காம்ப்ளெக்சிட்டி வந்து அவாய்ட் பண்ணுறதுனால நம்ம ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனை பிராட்காஸ்டிங்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், வாட் வில் பி த டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் இஃப் எ வேவ் இஸ் ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டட் பை 3 sine waves with modulation indexes of 25%, 50% and 75%. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் வந்து 3 சைன் வேவ்ஸால ஆகுது. அதோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 25%, 50% and 75%. டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸை MTன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் M1 ஸ்கொயர் பிளஸ் M2 ஸ்கொயர் பிளஸ் M3 ஸ்கொயர். சரிங்களா? M1ன்றது பார்த்தீங்கன்னா 21%, M2 50%, M3 75%. ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறத டெசிமலை ரெப்ரசென்ட் பண்ணும்போது 0.25 ஸ்கொயர் பிளஸ் 0.50 ஸ்கொயர் பிளஸ் 0.75 ஸ்கொயர் வரும். சரிங்களா? ஸோ 0.25 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/4, இது பார்த்தீங்கன்னா 1/2, 0.75 பார்த்தீங்கன்னா 3/4. ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 1/16 பிளஸ் 1/4 பிளஸ் 9/16 வரும். சரிங்களா? இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 16. இது எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 16 வரும். அடுத்தது 1 பிளஸ் 4 பிளஸ் 9 வரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 டிவைட் பை 16 வரும். ஸ்கொயர் வால் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7/8 கிடைக்கும். ஸோ 7/8 வருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7/8 வரும். சரிங்களா? கடைசி ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7/8 வந்திருக்கு. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது 1.5, 0.93, 1.22, 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 1 வரும். இது பார்த்தீங்கன்னா 7/8 வந்து
லெஸ் தென் 1. 7/8 வந்து லெஸ் தென் 1 வரும். 7/8 லெஸ் தென் 1 இருக்கிறதுனால இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லெஸர் தென் 1 தான் இருக்கும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பியில் இருக்க MT = 0.93 தான் வந்து இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், in an SSP transmitter one is most likely to find. இதில் பார்த்தீங்கன்னா SSP டிரான்ஸ்மிட்டரில் என்ன ஆம்பிளிஃபையர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷனாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன கிளாஸ் பி RF ஆம்பிளிஃபையர். SSP டிரான்ஸ்மிட்டர் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பி RF ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் குவிஸ் பொறுத்த வரைக்கும் கேட்ட கடைசி கொஸ்டின் இதுதான். The power contained in single sideband in amplitude modulation is. So single sideband in இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கண்டென்ட் இன் சிங்கிள் சைட் பேண்ட் இன் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் அது பார்த்தீங்கன்னா PC × 1 + MA² / 2 வரும். ஸோ ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரியர் பவர் இருக்கும், அடுத்தது சைட் பேண்ட் பவர் இருக்கும். இந்த சைட் பேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சைட் பேண்ட் இருக்கும். ஒன்று அப்பர் சைட் பேண்ட் சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும், அடுத்தது லோயர் சைட் பேண்ட் சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். கேரியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரியரோட ஃப்ரீக்வன்சி FC இருக்கும். அப்பர் சைட் பேண்ட் பார்த்தீங்கன்னா FC + FM இருக்கும். லோயர் சைட் பேண்ட் பார்த்தீங்கன்னா FC - FM இருக்கும். சரிங்களா? ஸோ கேரியரோட ஃப்ரீக்வன்சி தான் அதிகமாக இருக்கிறதுனால FC + FM, லோயர் சைட் பேண்ட் பொறுத்த வரைக்கும் FC - FM இருக்கும். இந்த டோட்டல் பவர் எக்ஸ்பிரஷனில் PC MA² / 2 இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் சைட் பேண்ட் ப்ளஸ் லோயர் சைட் பேண்ட் 2 சைட் பேண்டையும் சேர்த்து இருக்கிற பவர் தான் பார்த்தீங்கன்னா PC MA² / 2. அப்போ சிங்கிள் சைட் பேண்டில் இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது PC MA² / 4 வரும். சரிங்களா? இதை அப்பர் சைட் பேண்ட் லோவர் சைட் பேண்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இருக்கிற பவர்னால அகைன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைட் பேண்டோட பவர் கிடைச்சிடும். அப்பர் சைட் பேண்டோட பவர் பார்த்தீங்கன்னா PC MA² / 4 வரும். அதே மாதிரி லோவர் சைட் பேண்டோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PC MA² / 4 வரும். சரிங்களா? கேரியர் பவர் PC, அப்பர் சைட் பேண்ட் பவர், லோவர் சைட் பேண்ட் பவர். கொஸ்டின்ல கேட்டுக்கிறது சிங்கிள் சைட் பேண்ட் பவர். கொஸ்டின்ல கேட்டுக்கிறது சிங்கிள் சைட் பேண்டோட பவர் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன M² PC / 4. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைட் பேண்டோட பவர். ஆப்ஷன் ஏல இருக்க M² PC / 2 பார்த்தீங்கன்னா அப்பர் சைட் பேண்ட் பிளஸ் லோவர் சைட் பேண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வர பவர் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.